வணக்கம் ராஜு. மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவான 120 அடியை நேற்று மாலை நடப்பாண்டில் 4வது முறையாக எட்டியது. கடந்த ஜூன் மாதம் 29ஆம் தேதி முதல் முறையும், அதைத் தொடர்ந்து ஜூலை 3ஆம் தேதி 2வது முறையும், ஜூலை 20ஆம் தேதி 3வது முறை, நேற்று மாலை 4வது முறை என அணை வரலாற்றில் மேட்டூர் அணை நேற்று மாலை 4வது முறையாக நடப்பாண்டில் எட்டியது. இதனை அடுத்து அணைக்கு வரும் நீர் முழுமையாக 16 கண் மதகு வழியாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. தற்பொழுது 25,000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் தண்ணீர் சீறி பாய்ந்து சென்று கொண்டிருக்கிறது. குற்றால அருவி போல் கொட்டுவதால் கண்கொள்ளா காட்சியாக உள்ளது. இதனை பார்க்க ஏராளமான மக்கள் காலை முதலே கூடி வருகின்றனர். மக்கள் கூட்டம் அதிகரித்துள்ளதால் திடீர் கடைகளும் போடப்பட்டுள்ளது. உபரி நீர் போக்கில் தண்ணீர் திறந்து தகவல் அறிந்த சேலம், ஓமலூர், தாரமங்கலம், ஜலகண்டாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஏராளமான மக்கள் தங்கமாபுரிப்பட்டினம் பகுதியில் உள்ள இந்த பாலத்தின் மீது கூடியதால் திருவிழா போல காட்சியளிக்கிறது. ஆர்ப்பரித்து செல்லும் தண்ணீரில் குடும்பத்துடன் பார்த்து அந்த பாலத்தின் கரைகளில் நின்று செல்ஃபி எடுத்தும் மக்கள் மகிழ்ந்து வருகின்றனர். தற்பொழுது 25,000 கனஅடி வரை தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த மேட்டூர் கேம்ப் ஹவுஸ், ஜலகண்டாபுரம், அதனை சுற்றியுள்ள தங்கமாபுரிப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கும் வெள்ள நீர் சூழும் பகுதியாகவே ஒவ்வொரு ஆண்டும் உள்ளது. இதனால் இந்த பகுதியில் உள்ள மக்கள் மேடான பகுதிகளுக்கு செல்லுமாறும், அதே போல ஆர்ப்பரித்து செல்லும் தண்ணீரில் குளிக்கவோ, துணிகள் துவைக்கவோ, அதே போல செல்ஃபி எடுக்கவோ கூடாது என்று மாவட்ட நிர்வாகம் சார்பில் வருவாய்த்துறை அதிகாரிகள் மூலம் ஒலிபெருக்கியில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த நீர்வரத்தானது அணைக்கு வரும் நீர் முழுமையாக வெளியேற்றப்படும் என நீர்வளத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். ராஜி.